அம்பாசடர் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறைய பேர் ஓட்டி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அந்த ஓட்டாதவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஈஸியாக நம்ம சொல்லணும்னா, Yamaha RX 100 வந்து ஓட்டாமல் ஃபீல் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. RX 100னா பறக்கும் சீரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதை விட அருமையாக இருக்கும். RX 100 எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அம்பாசடர்னு நம்ம சொல்லலாம். RX 100 விட பல மடங்கு ISUZU இன்ஜின், இது ISUZU இன்ஜின் டீசலு. RX 100 எப்படி சீருதோ அந்த மாதிரி வண்டி சீரும். இதுலேயும் வீலிங்லாம் நம்ம பண்ணலாம். நான் வண்டியை கொஞ்சம் பயபக்தியோடு வச்சுருக்கனால நான் வீலிங்லாம் பண்ணலை. வீலிங் எல்லாமே பண்ணலாம். வண்டி ஸ்பீடில் இருந்து எதுவுமே சரி, நம்ம சௌரியத்துக்கு நம்ம சொல் பேச்சு கேட்கும். அதே மாதிரி இந்த அஃபென்சர் கூட பார்த்தீங்கன்னா டியூல் டைப் லைட்டு. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளஸ் ப்ளூ இருக்கும். இது நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நம்ம சேனலில் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக ரெஸ்டோரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் கார் ஒரு 2 lakhs செலவு பண்ணி ஃபுல் ரெஸ்டோரேஷன் நம்ம சென்னையில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அண்ணா கூட பார்த்தீங்கன்னா அவரோட KB100 பைக் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். உங்ககிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. பட் நிறைய பேர் கால் பண்ணி அந்த பைக் வந்து சேலுக்கான்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து சேல் கிடையாது. அவர்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது. தொடர்ந்து நிறைய வீடியோ அவரோட பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அம்பாசிடர் கார் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இப்போ நம்ம 2வது வீடியோ உங்களோட கலெக்ஷனை நம்ம அப்படியே ஒரு வீடியோவாக நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்னா, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக அந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்துருச்சு. பட் நீங்கள் அம்பாசிடர் வாங்கி அதை ரெஸ்டோர் பண்ணணுன்ற தாட் உங்களுக்கு ஏன்னா வந்துச்சு? அம்பாசிடர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கிட்டது அம்பாசிடர் தான். அதுக்கப்புறம் நான் பார்த்து பழகினது எல்லாமே அம்பாசிடரில். அம்பாசிடர் வந்து தாத்தா எங்கள் அப்பாலாம் யூஸ் பண்ணனால அது மேலே நமக்கு ஒரு தனி பிரியம். ஏன்னா எங்கள் அப்பா தாத்தாலாம், இப்போ அப்பா இருக்காங்க, தாத்தா இல்லை, என்னுடைய பூட்டனும் இல்லை, அவங்கெல்லாம் அந்த அம்பாசிடரில் ட்ராவல் பண்ணாங்க. இப்போ இந்த வண்டி இருக்கிறனால அவங்க என் கூட இருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிறேன். ஓகே, இது உங்களோட ஃபேவரட்டான ஒரு கார் தான்? கண்டிப்பாக, உண்மை. ஆனால் இப்போது ஃபுல் ரெஸ்டோரேஷன், ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அம்பாசிடர் கார் வந்து ஒரு ரன்னிங் கண்டிஷனில் நம்ம பார்த்தாலே ஒரு ரூபா பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு ரன்னிங் கண்டிஷனில் இருக்க கார் எடுக்கலாம். பட் எடுத்து ஒரு 2 lakhs செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தாட் ஏன் வந்துச்சுன்னா? எனக்கு வந்து சரி, நம்ம வச்சிருக்கிற வண்டியே இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து எப்படி விரும்புகிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய அட்வான்ஸ்டாக காருங்கள்லாம் வந்துருச்சு. அவங்க என் குழந்தைங்கள்லாம் அந்த BMW எல்லாம் அதில் பழகினால அவங்க இன்டீரியர்லாம் கொஞ்சம் ராயலாக கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஆரம்ப காலத்துலேயே ரொம்ப ராயலாக இன்டீரியர் வர்றதே அம்பாசிடர்லலாம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. அது அஃபென்சர் ஆகட்டும், எதுவாகட்டும், சீட்டெல்லாம் அந்த பக்கெட் சீட்டு எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இப்போ நான் ஆசைப்பட்டு சரி என் குழந்தைங்களும் அதை அனுபவிக்கணும், இந்த காரில் ஏறி அவங்களும் ட்ராவல் பண்ணணும், இந்த வண்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவ்வளோ செலவு பண்ணேன். நான் உள்ள இன்டீரியர்லாம் பண்ணியிருக்கேன், ஏசி எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஆனால் கார் எந்த வருஷம் மாடலு? ஸோ நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னா? இது வந்து 2006 மாடலு, சிங்கிள் ஓனர் மாடல் தான். நான் இதை பார்த்துட்டு வண்டி ரொம்ப நல்லா இருந்தனால நான் வாங்கி இப்போ எனக்கு ஒரு 2 years ஆச்சு. ஓகே. நம்ம கொஞ்சம் ஹீட்ரு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கு காலையில்? ஆமாம் சார், ஹீட்ரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். எவ்வளோ மைலேஜ் நான் தருது? மைலேஜ் ஒரு 16 to 17 வரைக்கும் எனக்கு கிடைக்குது சார். ஓகே. லாங்கில் ஒரு 18 வரைக்கும் கூட வருது. எவ்வளோ ஸ்பீட் நான் ஒரு ஆவரேஜாக ஒரு ஹைவேல இருக்குன்னா எவ்வளோ ஸ்பீடில் சேஃபான ஸ்பீட், கரெக்டான ஸ்பீட் நினைக்கிறீங்க? சேஃபானது நான் ஒரு 110 வரைக்கும் போயிருக்கேன். ஓகே, சேஃப்டியாக தான் இருக்குது எனக்கு. ஒரு டாப் வந்து 110, ஒரு 90, 100ல் அப்படியே அழகாக ஓட்டலாம் இல்லைனா ஃபுல்லாக? ஆமாம், 80, 70லாம் ஓட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். 110 வரைக்குமே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை, நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஏசி போட்டதும் பாருங்கம்மா, இப்போ லேட்டஸ்ட் வண்டி மாதிரி அட்வான்ஸ்டாக அவ்வளோ கூலிங், இமீடியட் கூலிங். இது வந்து எல்லாம் இப்போது எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி கூலிங்லாம். ஏசி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அந்த சில்னஸ், இமீடியட் சில்னஸ்ஸு. அதே மாதிரி வண்டி ஓட்டுறதெல்லாம் இப்போ பாருங்கள், அந்த பவர் ஸ்டேரிங்கு. இந்த ஸ்டேரிங் வந்து ஒரிஜினல். எல்லாருமே வந்து இதுக்கு வேறு மாதிரி ஸ்டேரிங் போடுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு ஸ்டேரிங் வந்து லாஸ்ட்டாக வண்டி நிப்பாட்டும் போது அது போட்டிருப்பாங்க.
இந்த ஸ்டேரிங் வந்து மெக்கானிக்கே எனக்கு சஜஸ்ட் பண்ணார், வண்டியில் உள்ளது அப்படியே இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டு கொஞ்சம் வருதுண்ணா, அதெல்லாம் நல்லா இருக்குதுண்ணா அப்படின்னா. இல்லை சார், இது ஒரு சுற்று கொஞ்சம் ஜாஸ்தி வரும், உங்களுக்கு ஓட்ட ஈஸியாக இருக்கும், ஒரு இடத்துல போய் கட் பண்ணி வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது, நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கன்னாரு. அதே மாதிரி அவர் சொன்னதும் நல்லா இருக்குது. பழைய ஸ்டேரிங் நான் வேறு மாதிரி வச்சுருந்தேன், அந்த ஸ்டேரிங்கை விட இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் இது வண்டியிலே இருந்தது இந்த ஸ்டேரிங்கு, மறுபடியும் அது வண்டியிலே ஃபிட் பண்ண சொன்னேன். சீட்டு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது சார். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி காலில் நல்லா தாராளமாக வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக போகலாம் போல. ஆமாம், ஃப்ரீயாக இருக்கும். என் ஒய்ஃப் வந்து வண்டி ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்த புதுசில் யாருமே வண்டியில் ஏற மாட்டேன்ட்டாங்க. இது என்ன, இது அம்பாசடர் எடுத்துகிட்டு இவ்வளோ வண்டி இருக்குது அம்பாசடரில், இதில் போய் எங்களை கூட்டிகிட்டு போறியே அப்படியா நாங்கள். சரி, அதுக்காகவே மெனக்கட்டு. அப்போ வந்து ஏசி இல்லை, ஏசி இல்லாதனால அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. எனக்கு இதை ஓட்டணும்னு ஆசைனால அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, குழந்தைங்களை கொண்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, அந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். யூஸ் பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த மெக்கானிக் தான் நல்ல மெக்கானிக் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக விட்டுட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லனா எனக்கு வண்டி வந்து ஒரு சின்ன ஒரு நட்டு போல்ட்டு கூட நான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் பக்கா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி நான் நினச்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணி கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியை விட்டு இறங்கவே மனசு வராது. அதான் இது ஓட்டிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஆமாம், ஓட்டிக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃப்கிட்டையும் குழந்தைங்கிட்டையும் சேலஞ்ச் பண்ணேன். நம்ம வண்டி வரும், இன்னும் ஒரு 15-20 டேஸில் வண்டி வரும், அம்பாசடர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பஜேரோவில் ஏற மாட்டீங்க, மைக்ராவில் ஏற மாட்டீங்க, பிஎம்டபிள்யூவில் கூட யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு வண்டி வரும் பாரு அப்படின்னு. அது வந்து நான் சொன்ன மாதிரியே அதேமாதிரி நடந்தது. என் ஒய்ஃப் அன்னைக்கு ஒரு 2 டேஸ் பேக் குழந்தைங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டு, என் பையன் தான் ஃப்ரண்ட்டில் நான் உட்காருவேன் அப்படின்னா, என் பையன் பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவனுக்கும் அவ்வளோ பிரியம் கார் மேலே. அவன் தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு சொல்கிறான், அம்மா நீங்கள் பின்னாடி உட்காருங்கம்மா அப்படின்னு. என் மிஸ்ஸஸும் சரின்னு பேக் சைடில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா என்னுடைய ஃபாதர் இன்லா மதர் இன்லா இருக்கிறதெல்லாம் கோயம்புத்தூர். என் மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, பின்னாடி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, நானே எதிர்பார்க்கல, நம்ம கோயம்புத்தூரில் கண்டிப்பாக கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த வண்டியில் போயிட்டு வரணும் அப்படின்றாங்க. நானும் அதுதான் சொன்னேன், நான் அன்றைக்கே சொன்னேன், ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன்ல, இப்போ ஃபீல் பண்ணுறப்பாரு அப்படின்னு. ஆமாம், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் ரியர்லேயும் அந்த சீட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஒரு லாங் ட்ரிப்பு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் ஏதாவது லீவ் டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வரணும். ஆனால் எவ்வளோ கியர்னா இருக்குது? கியர் பாக்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. கியர் வந்து இது 5 ஸ்பீடு, லேட்டஸ்ட்டு 2006 மாடல்ன்றனால 5 ஸ்பீடு கியர் இது. ஓகே, 2000 சிசி டீசல் இன்ஜினு, ஏசி கம்பெனிலேயே வந்தது, ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே கம்பெனிலேயே வந்தது, பவர் பிரேக்கும் கம்பெனிலேயே, எல்லாமே கம்பெனிலேயே வந்தது. பிரேக் தான் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு பிரேக்கிங்லாம் எப்படின்னா இருக்கும் வண்டிக்கு? பிரேக்கிங் எல்லாமே பவர் பிரேக்குன்றனால நம்ம இப்போ லேட்டஸ்ட் வெஹிக்கிள் மாதிரியே தான் நல்லாயிருக்கும். பிரேக்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே ஃபெதர் டச்சில் தான் நீங்கள் லைட்டாக டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிரேக்லாம் நல்லாயிருக்கும். ஒன்றும் நீங்கள் அந்த செட்டு மட்டும் தான் போடலன்னு நினைக்கிறேன். செட்டு மட்டும் போடலை. நான் ஏன் செட்டு போடலைன்னா, செட்டு போடணும், அந்த பயனியர் இதே இந்த கேப் இருக்குது, இந்த ஒரிஜினல் பயனியரே போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது ரொம்ப தெரிஞ்ச இடத்துல சொல்லியிருக்கேன், ஏன்னா இன்டீரியர்லாம் ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தினால நான் இன்னும் செட்டு போடாமல் வச்சிருக்கேன். ஓல்டு ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும்னு பண்ணாமல் வச்சிருக்கேன். சரிங்கண்ணா. இந்த சைடு டோர் பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் பேடு, இது சாதாரண உடன் பேடு கிடையாது. ஓகே. அலுமினிய பேடு வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே இந்த ஸ்டிச் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் காரில் என்னென்ன விஷயம்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களாண்ணா? காரில் வந்து நான் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங்கு, ஹெட்லைட்டு, அதாவது அவுட்டரில் என்னென்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணியிருக்கேன். இன்டீரியர் ஃபுல்லாக சீட்டு பண்ணியிருக்கேன், சீலிங்லாம் அஃபென்சர்லாம் பண்ணியிருக்கிறேன், சீட்டெல்லாம் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் கிளச் பிளேட்டு அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஆனால் இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா? இன்ஜின் ரூம் கண்டிப்பாக பண்ணலாம். அண்ணா இது எவ்வளோ சிசி அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து 2000 சிசி டீசல் இன்ஜின், பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாம் கம்பெனிலே வந்துடும் அதில். ஓகே, ஆனால் இப்போ இந்த அம்பாசிடரில் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1960ஸ்லேருந்தே உங்களுக்கு கார் இருந்துச்சு. ஸோ நீங்கள் 2006 காரை வாங்கணுன்ற தாட் என்ன வந்துச்சு? ஆமாம், அது கொஞ்சம் இது 2006 மாடல் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருந்தது. சரி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே இருக்குது அப்படின்றனால இப்போ பழைய மாடல் கூட எல்லோரும் வாங்கினா கூட பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரு பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது வண்டி. அப்படி ஓல்டு மாடல் நம்ம லைக் பண்ணுறோன்னா காஸ்ட்டும் ஜாஸ்தி இருக்குது,
ரெண்டாவது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரிஜினாலிட்டியில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது. அதனால சரி கொஞ்சம் லேட்டஸ்ட் எடுப்போம், ஓல்டு மாடல் கிடைக்கிற வரைக்கும் இதுவும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தப்போ நான். ஓகேண்ணா. ஆனால் காரில் வந்து இன்டீரியர்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாம். வேறு என்னென்ன விஷயம்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இன்ஜின் கம்ப்ளீட்டாக இன்ஜின்லாம் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இன்ஜின் பண்ணியிருக்கிறோம், கிளச் பிளேட் அதுக்கு உண்டானது, இன்ஜினுக்கு உண்டானது எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறோம். பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம். டயர் எல்லாம் 4 டயரும் புது டயர் வண்டியில். எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் இன்டீரியர்ஸ் காமிச்சிடலாமா? இன்டீரியர் காமிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இவர் வந்து என்னுடைய ஓன் பிரதர் ஜெயபாத்திவன் சொல்லி. ஓகே. இவரும் என்ன மாதிரி அட்வொகேட் தான், நானும் அட்வொகேட், அவரும் அட்வொகேட் தான், ஓன் பிரதரு. சரி. இவர் என்னுடைய காரில் பைக்கில் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணவர். இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பாவை பார்த்து தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆசையே வந்தது. சரிங்க சரிங்க. ஓகே. இன்டீரியர்ஸில் வந்து சீட்டு எல்லாமே மாற்றிருக்கீங்களா இல்லை கவர் மட்டும்? சீட் எல்லாமே மாற்றிருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக வண்டி எடுத்ததுமே சீட்டு மாற்றிட்டோம். வண்டி எடுத்ததும் சீட்டு மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் பைக் அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன் கிடைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பைக் வந்து தைரியமாக எடுக்கலாம், ரெஸ்டோர் பண்ண, சர்வீஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பேக்கப் டெக்னீஷியன் வேணும் அப்படின்னு. ஆமாம் சார். ஸோ அப்போ காருக்கு வந்து சொல்லுங்கண்ணா, யார் நம்மளுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தா? கண்டிப்பாக இது நல்ல கேள்வி. இது வந்து நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அம்பாசிடர் எடுத்துட்டேன். ஒரு ஆர்வத்தில் அம்பாசிடர் எடுத்துட்டேன், எங்கனாலும் நம்ம ரெடி பண்ணிடலான்னு. நமக்கு ஒரு 15 இயர்ஸாக ஒரு தம்பி ஒருத்தர் அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னம்மா இந்த வண்டி எடுக்கிறேன், உன்னை நம்பி எடுக்கிறேன், பண்ணலாமாண்ணா, தைரியமாக பண்ணலாண்ணா அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 3-4 மாதம் வெறும் கிளச் பிளேட்டுக்கே 4 மாதம் கொண்டு போய் போட்டுட்டாரு. போட்டது நான் அப்புறம் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டு, நான் நார்மலாக எப்போவும் போகிற மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மெக்கானிக் ஷெட்டு அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் பார்த்தேன். மிஸ்டர் வாசுதேவன் சொல்லி, அவர் வந்து ஒரு அம்பாசடரு, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனில் TN59 X All 9 சொல்லி ஒரு வண்டி வச்சுருக்காரு. அவரை போய் அப்ரோச் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு அம்பாசடர் வச்சுருக்கிறேன், எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு. தாராளமாக பண்ணி தரேன்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த காலத்தில் மெக்கானிக் அவங்களுக்கே வச்சுருந்தா கூட நமக்கெல்லாம் வண்டிலாம் ரெடி பண்ணி தர்றதில்லை. ஏன்னா ஸ்பேர்ஸ் இல்லை, அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவருடைய இன்வால்மெண்ட்னால தான் இவ்வளோ ஒரு அவுட்புட் வந்தது. அவர் வந்து நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார்னு சொல்லி, உங்கள் வண்டியாக நினச்சிக்கோங்கண்ணா அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சார் இதெல்லாம் மாற்றலாமான்னு என்னை கேட்பார். ஆனால் என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க, எது மாற்றணுமோ மாற்றுங்கன்னா, என்ன செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியே எனக்கு பிடிச்ச மாதிரி என் டேஸ்ட்டுக்கு வரணும், என்னோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் எவ்வளோ நீட்டாக பண்ணி தரணுமோ பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு. வின்னி ஆட்டோ கேரேஜ். ஸோ நம்ம அம்பாசிடர் ரெடி பண்ண கடைக்கே நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து கடையில் வீடியோ எடுக்கிறது தான் பிளானு. அண்ணா சொல்லுங்கண்ணா, ஸோ நீங்கள் அம்பாசிடர் வந்து அண்ணன்கிட்ட தான் ஃபுல்லாக ரெடி பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நான் சொன்னேன் இல்லையா, பெருமையாக சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆமாம், அண்ணன் தான். அண்ணன் பேர் மிஸ்டர் வாசுதேவன் சொல்லி. ஓகே. அவங்க சன்னு மிஸ்டர் ராஜான்னு சொல்லி. அண்ணன் வந்து நான் ஒரு டைம் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஆசாசியாக வண்டியை லைக் பண்ணி வண்டியை வாங்கிட்டேன். சரி ஆனது ஆகட்டும், மெக்கானிக் தேடிக்கலான்னு வாங்கிட்டு வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு டைம் நிறுத்தி கேட்குறேன், இந்த வண்டி நான் அடிக்கடி பார்ப்பேன், இது வந்து அண்ணனோட சொந்த வண்டி, இந்த அம்பாசடர் வந்து அண்ணனோட சொந்த வண்டி. நான் வந்து நின்று கேட்குறேன்னா, ஒரு அம்பாசடர் வாங்கியிருக்கேன், சர்வீஸ் பண்ணி தருவீங்களான்னு தயங்கி கேட்குறேன். வாங்க சார் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் கழித்து வண்டியை விட்டேன். ஒரு சின்ன வேலைகளுக்கு தான் விட்டேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அப்போ அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் என் டேஸ்ட்டுக்கு A to Z பண்ணி கொடுத்துருங்கண்ணா, 1 மாதம் 2 மாதம் டைம் ஆனாலும் பரவாயில்லண்ணா, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னாரு. எனக்கு பிராண்ட் நியூவாக ஷோரூம் கண்டிஷனில் பண்ணி கொடுங்கண்ணா. அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம வண்டி பார்த்துருப்பீங்க, அது முழுக்க 100% காரணம் வந்து அண்ணன் தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவரோட வண்டி எப்படி ரெடி பண்ணுவாரோ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாரு, இதை வாங்கணும் அதை வாங்கணும். ஆனால் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கண்ணா, எல்லாம் நீங்கள் போட்டு பண்ணிவிடுங்கண்ணா, எனக்கு வண்டி வந்து தங்கம் மாதிரி இருக்குண்ணா. அதே மாதிரி அதை விட எக்ஸ்ட்ரீமாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி சொன்ன டைமுக்கு முன்னாடி கொடுத்தாரு. அதே மாதிரி அண்ணா வந்து பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அம்பாசடரு, ஃபியட்டு, பழைய வண்டிங்கள்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு வண்டி வரைக்கும் பார்க்குறாங்க. அண்ணனோட சன்னு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, ஆட்டோமொபைல் முடிச்சிருக்காரு. அவர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வண்டி எல்லாமே பார்க்குறாங்க. அதே மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் தான் வாங்குகிறாங்க. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்பேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் 2-3 வண்டி வெளியில் கொடுத்துட்டு இருந்தேன். அம்பாசடர் தான் அண்ணன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அம்பாசடர் மீறி அட்வான்ஸ்டு வெஹிக்கல்லாம் நிறையா பண்ணுறாங்க. அதனால் இப்போ என்னோடய வெஹிக்கிள் எல்லாமே இப்போ அண்ணன் தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அம்பாசடரை தவிர்த்தும் எல்லாமே அண்ணன் தான் பண்ணுறாங்க. அம்பாசடரில் எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷலிஸ்ட் அண்ணன். அம்பாசடரு, ஃபியட்டு ப்ளஸ் இதில் வந்து அண்ணனோட சன்னு எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறாங்க. எல்லா லேட்டஸ்ட் வண்டியும் பார்க்குறாங்க. அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும்.
நம்பிக்கையாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்போ மற்ற இடத்துல வந்து இதை பண்ணியிருப்பாங்களோ பண்ணியிருக்க மாட்டாங்களோ தயங்கி நம்ம யோசிச்சிருப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு தூங்கலாம். வர கஸ்டமரை எல்லாருமே அண்ணா வந்து ஒரு ரிலேட்டிவ் இல்லை நம்மளுடைய காரு அந்த மாதிரி தான் நினச்சி பண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையே, நீங்களும் வந்து தைரியமாக வந்து விடலாம். விட்டுட்டு சர்வீஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜென்யூனாகவும் இருக்கும், ஒரு ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ பண்ணும்போது நம்ம எங்க அண்ணன் இங்கே நம்ம கேரேஜ் வரலையோ பார்க்க முடியாதான்னு நினைச்சேன். ஸோ நம்ம வீடியோ முடிஞ்சோன்னே அப்படியே கூட்டிகிட்டே வந்துட்டீங்க கடைக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் உங்கள் ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேண்ணா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ கார்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்கண்ணா. காரு நம்ம பார்த்துருந்தோம், அந்த இன்ஜின் சவுண்ட் ஆகட்டும், கார் ரொம்பவே நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க காரு. ஸோ ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் அம்பாசிடர் கார் பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம கேபி விஜயபாரி அண்ணா பார்த்தீங்கன்னா ஸோ மெக்கானிக்கை பற்றி வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தார். அண்ட் இவ்வளோ விஷயம் அவர் சொல்லணும்னு வந்து அவசியம் இல்லை, ரொம்பவே பக்காவாக ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த ரெஸ்டோரேஷன், காரோட இன்ஜின் நாய்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் விண்டேஜ் கார்ஸ் வச்சுருக்கீங்க, அம்பாசிடர் நீங்கள் எந்த கார்னாலும் வச்சுருந்துருக்கலாம். ஸோ நான் மெக்கானிக் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK.